அருணே, என்ன பண்ணிட்டு இருக்க? பஜ்ஜி. பஜ்ஜியா? ஆமா. பஜ்ஜி நீ போட போறியா? ஆமா. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. உனக்கு செய்ய தெரியாதுன்னு தான் நான் செய்யறேன். யார் சொன்னது? உன்னை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. உனக்கு பஜ்ஜி போட தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? வாழை கசிவியாச்சு, மாவு ரெடி, எண்ணெய் ரெடி. இதுதான் பஜ்ஜி மாவா? ஆரஞ்சு கலர் பெயிண்ட் மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன் உனக்கு பஜ்ஜி போட தெரியாதுன்னு. மாவே என்னன்னு தெரியல, நீ எப்படி பஜ்ஜி போடுவ? அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இதெல்லாம் இருக்கு. கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமா அரிசி மாவு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இல்ல, இட்லி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணு. இட்லி மாவு இருக்கு. அது போட்டா பச பசன்னு வரும். யூடியூப்ல பார்த்தனே. யூடியூப்ல பார்த்துட்டு இவ்வளவு திரித்திரியா போகுது. திரித்திரியா போதா? ஏதோ பஜ்ஜி எக்ஸ்பர்ட் கிழிச்சிருவன்லாம் டைலாக் பேசுனேன். கரெக்டாக யூடியூப் பார்த்தேன். ஓட்டி ஓட்டி பார்த்ததுல ஏதாவது மிஸ் பண்ணி போனோம். பைண்டிங் ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா? எப்படினாலும் அதுதான் நீ சாப்பிடுற. இல்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எலி மேல தான் பண்ணுவாங்க. என்ன சொன்ன? எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எலி மேல பண்ணுவாங்கல்ல, நான் மேல பண்றேன். அப்ப நீ தான் இன்னைக்கு டெஸ்ட் ஆட். நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுற, ஓகேவா? செஞ்சு கொடுக்கறேன், நீ தின்னணும். அதெல்லாம் முடியாது. நான் ஒன்னு எடுத்துக்குவா. நான் சொல்ற பஜ்ஜி நல்லா இருக்காது என்ன? நிஜமா சூப்பரா வந்திருக்கு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஓகே, நம்ம குட்டி என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? ஓகே. பட்டு, என்ன சாப்பிடுற? என்னது? யார் பண்ணது தெரியுமா? அப்பா. நல்லா இருக்குமா? ஆமா. நல்லா இல்லன்ட்டு இன்னொன்னு எடுக்கிற. நல்லா இல்லன்ட்டு இன்னொன்னு எடுக்கிற.